மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் நகலெரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரண்மனை வாசலில் சிவகங்கை டிஎஸ்பி தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பட்ஜெட் நகலை எரிக்க முற்பட்டவர்களை தடுத்து நிறுத்தினர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பட்ஜெட் நகல் எரிக்க முயன்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் விவசாயிகள் பட்ஜெட் நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையம் முன்பு மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு எதிராக விவசாய சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது நகல் எரிவதை தடுக்க முயன்ற பயிற்சி ஆய்வாளர் தினேஷ் மீது நெருப்பு பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த வலியுறுத்தி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் சென்னை ராணிப்பேட்டை இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும், இதனால் சமீபத்தில் இந்த மாவட்டங்களுக்கு செல்லும் போது தான் ரயிலில் பயணிக்க நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சாலையை மேம்படுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எம்பி தயாநிதி மாறன் வலியுறுத்திய போது நீங்கள் அளித்த பதில் உறுதியற்ற நிலையில் இருப்பதாகவும் வருத்தம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். மதுரவாயில் துறைமுகம் ஈரடுக்கு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், ஆனால் நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மத்திய அமைச்சர் கூறிய பதில் துரதிருஷ்டவசமானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சாலை பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாகவும், சென்னை ராணிப்பேட்டை இடையிலான தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாப்பேட்டை 4 வழிச்சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதற்கு ஒப்பந்ததாரர்களுக்கும் நெடுஞ்சாலை துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பேரழிவு காலங்களில் காயமடைந்தோரை குணமாக்குவதில் பிசியோதெரபிஸ்டுகளின் பங்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இந்திய பிசியோதெரபி சங்கத்தின் கூட்டத்தில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் யோகாவுடன் பிசியோதெரபி மருத்துவமும் நல்ல பயன் தருவதாக கூறியுள்ளார். துருக்கி நிலநடுக்கத்தை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் பேரிடர் நேரத்தில் காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்க அதிக அளவிலான பிசியோதெரபிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள் என்றார். அதுபோன்ற சமயங்களில் வீடியோ மூலமே ஆலோசனைகளை தர பிசியோதெரபிஸ்டுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா இயக்கங்கள் விரிவுபடுத்தப்படுவதாகவும், மக்கள் மத்தியில் உடல்நிலையை பராமரிப்பதில் மக்கள் சரியான அணுகுமுறையை கையாண்டு வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏரோ இந்தியா கண்காட்சியை முன்னிட்டு போர் விமானங்கள் ஒத்திகை விமர்சையாக நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 14வது ஏரோ இந்தியா 2023 விமான கண்காட்சி நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் இந்தியாவைச் சேர்ந்த 633 நிறுவனங்களும் 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 98 நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. இந்த கண்காட்சியை முன்னிட்டு விமானப்படை தளத்தில் போர் விமானங்கள் ஒத்திகை நடைபெற்றது. சுக்கோய் உள்ளிட்ட போர் விமானங்கள் வானில் சாகசங்கள் நிகழ்த்தியதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கத்தினரின் ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கோவை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் காரணமின்றி பணி நீக்கம் மற்றும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக கூறியுள்ளார். இதனை கண்டித்து நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முறையாக அனுமதி பெற்றிருந்தும் அனுமதியை ரத்து செய்ததுடன் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோரை கைது செய்து மண்டபத்தில் சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் ஊழல்கள், அராஜகங்கள், வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் முடிவு கட்டும் காலம் விரைவில் வரும் என்று தெரிவித்துள்ளார்.
சென்னை பெரம்பூர் அருகே பெரவள்ளூர் 4 வழிச்சாலையில் உள்ள நகை கடையில் 9 கிலோ நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தனியார் நகை கடையின் ஷட்டரை வெல்டிங் எந்திரம் மூலம் வெட்டி எடுத்த திருடர்கள் கடைக்குள் புகுந்து 9 கிலோ தங்கம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் வைர நகைகள் திருடியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இனோவா காரில் வந்த முகமூடி அணிந்த திருடர்கள் 2.5 மணி நேரத்தில் நகைகளை திருடிக் கொண்டு தப்பியது தெரிய வந்தது. மேலும் திருடர்கள் வந்து இறங்கிய இனோவா கார் நகைக்கடைக்கு அருகே சந்தேகம் எழாதபடி சுற்றி வந்துள்ளது. திருடர்கள் நகைகளை திருடிக் கொண்டு கோயம்பேடு வழியாக மதுரவாயிலை தாண்டி பூந்தமல்லி அருகே காரில் தப்பிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 42,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 5,340 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 பைசா உயர்ந்து 72 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 72,700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களுடன் அரசாணை வெளியிட்ட விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முந்தைய அதிமுக ஆட்சியில் பிறப்பித்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை பணி நீக்கம் செய்ய கோரி பாலச்சந்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆக்கிரமிப்பு அகற்றியதில் ஏற்பட்ட பகையால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். மில்லிசேரி கிராம ஊராட்சியில் காசிராஜன் என்பவர் துணைத் தலைவராக உள்ளார். இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாசலபதி என்பவருக்கும் தேர்தல் முன்பகை இருந்ததாகவும் வெங்கடாசலபதியின் நிலத்தின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு என கூறி காசிராஜன் அகற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஊராட்சி துணைத் தலைவருக்கு வெங்கடாசலபதி அரிவாள் மனையை காட்டி கொலை மிரட்டல் விடுத்தார். ஊராட்சி துணைத் தலைவர் அளித்த புகாரின் பேரில் கயத்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டியவரை கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் சிவன் கோயிலில் பாய்லர் வெடித்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக சமையல் கூடத்திற்கு வெளியே இருந்த பாய்லர் வெடித்தது. இதில் ஊழியர்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து ஸ்ரீசைலம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விதிகளை மீறியதாக ஏர் ஏசியா விமான நிறுவனத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதத்தை இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் விதித்துள்ளது. வழக்கமாக செய்ய வேண்டிய விமானிகளின் திறமை சோதனையை கடந்த 8ஆம் தேதி ஏர் ஏசியா விமானிகள் செய்யவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. குறிப்பிட்ட தினத்தில் பணியில் இருந்த போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அலாஸ்கா வான்பரப்பில் பறந்த மர்ம பொருளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் மவுண்டானாவின் வான்பரப்பில் சீனாவின் பலூன் ஒன்று பறந்தது. அது வானிலை ஆய்விற்காக அனுப்பப்பட்டது என சீனா தெரிவித்த நிலையில் உளவு பலூன் என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதனையடுத்து அமெரிக்க ராணுவத்தினர் அந்த பலூனை கடந்த வாரத்தில் சுட்டு வீழ்த்தினர். இந்நிலையில் 40,000 அடி உயரத்தில் மற்றொரு மர்ம பொருள் பறப்பதை அமெரிக்கா கண்டறிந்தது. தொடர்ந்து விமான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அலாஸ்கா வான்பரப்பிற்குள் நுழைந்தபோது அதை அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். இது சீன உளவு பலூனை விட சிறியதாக இருந்ததாகவும் விரைவில் அதன் பாகங்களை கண்டறிந்து சோதனை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்டு 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய சிறப்பு அனுமதிக்கான உத்தரவை அளிக்கும்படி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டதால் மத்திய குழு தமிழ்நாட்டுக்கு வந்து பருவம் தவறிய மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆராய்ந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்ய முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு கேட்டுக் கொண்டுள்ளார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக நாகை அருகே வலிவலம் பகுதியில் சாராயம் விற்ற வழக்கில் ஒரு பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து கடத்தி வரப்படும் வெளிமாநில மதுபானங்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் நாகை மாவட்டத்தில் பரவலாக விற்பனை செய்யப்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி மேற்கொண்ட கள ஆய்வில்
நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே வலிவலத்தில் பட்டப்பகலிலேயே சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுவது அம்பலமானது. இது தொடர்பான காட்சிகளை நமது குழுவினர் பிரத்யேகமாக பதிவு செய்து அதனை செய்தியாக ஒளிபரப்பப்பட்டது. இதனையடுத்து நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பாக்கெட் சாராயம் விற்ற ரவி என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து சாராயம் விற்கப்படும் காட்சிகளில் பதிவான பழனிவேல் என்ற நபரையும் சாராய பாக்கெட்டுகளுடன் போலீசார் பிடித்துள்ளனர். அவர்களுக்கு உதவியாக இருந்த சாந்தி, மணிகண்டன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாராய விற்பனை தொடர்பாக முருகானந்தம் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் முன்பை விட தற்போது பன்மடங்கு சாராய விற்பனை கட்டுக்குள் வந்துள்ளதாகவும் விரைவில் முழுமையாக விற்பனை ஒழிக்கப்படும் என்றும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கீழ்வேலூர் அருகே ஆவராணி புதுச்சேரி பகுதியில் டோர் டெலிவரி மூலம் சாராயம் விற்கும் கானா சங்கர் என்ற நபரையும் விரைவில் கைது செய்வோம் என்றும் டிஎஸ்பி உறுதியளித்துள்ளார். சாராயம் விற்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களது வங்கி கணக்கு முடக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் சந்தையில் மல்லிகை பூவின் விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் மலர் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததால் இன்று வெறும் 5 டன் மட்டுமே வரத்து இருந்தது. அதே நேரம் தை மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. நேற்று 1000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை பூ இன்று 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 700 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதி மல்லி 200 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கு விற்பனையான முல்லை 1500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காக்கரட்டான் 900 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. செவ்வந்தி, சம்பங்கி, அரளி, ரோஜா ஆகிய பூக்களின் விலையும் அதிகரித்தது. மழையும் பனியும் அதிகமாக இருக்கிறதுனால பூ வரது ரொம்ப கம்மி. ஊருக்குனால செலவு அதிகமாக இருக்குது. செலவு அதிகமாக இருக்கிறதுனால மல்லிகை பூல ரேட்டு ஜாஸ்தி. 2000 2500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 1 டன் 2 டன் வர இடத்துல வந்து நீங்கள் 1/2 டன் கூட வர மாட்டேங்க மல்லிகை பூ. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ 2200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 தினங்களுக்கு முன்பு 50 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வந்தி விலை 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்ததால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. மல்லிகை பூ விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்ந்தது. இதேபோன்று முல்லை மற்றும் பிச்சிப்பூக்கள் 1500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. பன்ருட்டி அருகே அரசு பள்ளிக்குள் மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் நுழைந்த 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிறுகிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்குள் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பட்டாக்கத்தியை காட்டி அங்கிருந்தவர்களை மிரட்டினர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காந்தல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் திவான் ஆகிய இருவரை கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் இருவரும் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்பது தெரியவந்தது. அத்துடன் பள்ளியில் படிக்கும் உறவுக்கார மாணவர் ஒருவரை அழைத்துச் செல்வதற்காக மதுபோதையில் வந்ததாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யும் நோக்கில் வரவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்தனர். ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்ட கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து மொத்தமுள்ள 238 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்காக 286 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 77 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதியானதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 5 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 1100 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து இன்று கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்தார். தேவைப்படுறது 1430 நம்ம கணக்கு போடும்போது அதுல 286 ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். போக 1144
கொடுத்துருக்காங்க. 286 போக 1144 மிஷின்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இது ஏற்றாலும் ஒரு 3 நாள் வந்து இது தேவைப்படும்னு நாங்கள் கருதுகிறோம். ஸோ 5 கம்பெனிஸ் வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கம்பெனிஸும் வந்து சேர்ந்துடும். அது இதுதான் வந்து நமக்கு சிஏபிஎஃப் அலாட் பண்ண. திமுக தனது கட்சி அலுவலகத்தில் 10,000 அடிக்கு கூட பேனா வைத்துக் கொள்ளலாம், ஆனால் கடலில் வைக்க அனுமதிக்கவே முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சிங்காரவேலரின் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அடிப்படையா மீனவர்கள் தானே பாதிப்பாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் போவான்ல. அப்ப ஒரு வாழ்வாதாரத்தை அழிச்சு உங்க அப்பாவுக்கு வந்து பேனா சின்ன அமைக்கிறது அவசியமா? நாங்க என்ன, நீங்க போய் அறிவாலயத்தில் அமைச்சீங்க, அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் இருக்கு, OSR கவர்மெண்ட் கொடுக்காம வச்சிருக்கீங்க, பப்ளிக் யாரும் அலோவ் பண்றீங்க? அந்த இடத்துல வந்து போட்டு 134 இல்ல 200 அடி இல்ல 10,000 அடி கூட இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு கூட அமைச்சிங்க. யாரும் உங்களை போய் கேட்க போறதில்ல, உங்க பணத்தில் அமைச்சிங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200வது நாளாக கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பரந்தூரில் புதிதாக விமான நிலையம் அமைக்க நிலம் எடுத்தால் குடியிருப்புகளும் நீர்நிலைகளும் பாதிக்கப்படும் என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை கண்டித்து தினமும் இரவு நேரத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 200வது நாளாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டார். போராட்டத்தையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 13 வட்டாட்சியர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் கொய்மலர் அறுவடை பணி விறுவிறுப்படைந்துள்ளது. கொடைக்கானலில் பிரகாசபுரம், குண்டுப்பட்டி, கவுஞ்சி, கிளாவரை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் கொய்மலர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பசுமை குடில்கள் அமைக்கப்பட்டு ஜிப்சோப்ரா, சாட்டிஸ், கார்னேஷன் வகை பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. காதலர் தினத்தையொட்டி தற்போது அறுவடை பணிகள் மும்முரமாகியுள்ளன. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளாக களையிழந்து போயிருந்த கொய்மலர் வியாபாரம் தற்போது களை கட்டியுள்ளது. கொய்மலர்களின் விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனானால இந்த மலர்கள் சாகுபடி நாங்க பண்ணாம இருந்தோம். இப்ப இந்த வருஷம் பண்ணிருக்கோம். அது இல்லாம இப்ப காதலர் தினத்தை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிற பூ வந்து இப்ப 10 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் விற்கிது. எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கொஞ்சம் நிறைவாவே இருக்கு. திருச்சி மாவட்டம் இருங்கலூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சமயபுரம் அருகே இருங்கலூர் கிராமத்தில் புனித தோமையர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சமத்துவ பொங்கல் விழாவையொட்டி 49ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீரிப்பாயும் காளைகளை அடக்க 300 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். விழாவில் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் ஓடிய காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு பொருட்கள், பணம் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் போலீசார் 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து 1 நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம். ஒசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் 80க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் அதனை ஒட்டியுள்ள கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் இருந்து ஒசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்கு கடந்த வாரம் 60க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்தன. இந்த யானைகள் பகல் நேரத்தில் வனத்தில் இருக்கும் நிலையில் இரவில் கிராமங்களுக்குள் நுழைந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஊடேதுர்காம் வனப்பகுதியில் இருந்து சாணமாவு வனப்பகுதிக்குள் 20க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்து வந்தன. இதனால் தற்போது 80க்கும் மேற்பட்ட யானைகள் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளதால் அதன் அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்று வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவிலான யானைகள் இருப்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர்.
தமிழ் பாரம்பரியத்தால் ஈர்க்கப்பட்ட இங்கிலாந்து ஜோடி ஆரோவில்லில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆலனும் லியோவும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரோவில்லுக்கு வந்தனர். காதலர்களான இவர்கள் ஆரோவில்லில் தங்கி விவசாய பணி செய்ய தொடங்கினர். இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரியம், உடை போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட ஜோடி தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அதன்படி ஆரோவில்லில் உள்ள ஒரு பள்ளியில் தமிழர் முறைப்படி வேட்டி, சேலை அணிந்து மாங்கல்யம் கட்டி திருமணம் செய்து கொண்டனர். இதனையடுத்து வெளிநாட்டு தம்பதியை அப்பகுதி தமிழ் ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 8 மாவட்டங்களில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,42,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 106 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். எங்களது பகுதிக்கு நவீன கட்டமைப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவினருக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். பெற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து நின்றுங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.